Good afternoon, students. Projection of in this class, I am going to teach you about projection of points. Okay, projection of points. Projection of points problems எப்படி ஃபேஸ் பண்ணுறது நம்ம வந்து ஒன் பை ஒன் நம்ம ஸ்டடி பண்ணியாச்சு. அப்புறமா இதில் வந்து சர்டன் ஐடியாஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கலெக்டிவாக ஃபர்ஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்ட் குவாட்ரன், ஃபோர்த் குவாட்ரன் இதில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இதில் ஒரிஜினலாக இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்ட் குவாட்ரன், ஃபோர்த் குவாட்ரன். பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல இருக்குன்னு சொன்னால் இது XY ஹரிசாண்டல் பிளேன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஹரிசாண்டல் பிளேனுக்கு எபவ், வெர்டிக்கல் பிளேனுக்கு இன் ஃப்ரண்ட். சரிதானே? ஹரிசாண்டல் பிளேனுக்கு எபவ், வெர்டிக்கல் பிளேனுக்கு இன் ஃப்ரண்ட். அப்போ திஸ் இஸ் எபவ் HP, above HP, in front of VP. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்குன்னா above HP, in front of VP. இது செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்குன்னா above HP, behind VP, இதுக்கு பின்னாடி. சரிதானே? above HP, behind VP. So above HP, behind VP. Okay, second quadrant. Third quadrant பாருங்க, third quadrantல இருக்குன்னு சொன்னா below HP and behind VP. So below HP, behind VP. Next இது fourth quadrantல இருக்குன்னு சொன்னா below HP. சரிதானே? below HP, in front of VP. below HP, in front of VP. ஓகே. ஸோ இது நமக்கு தெரியும், லொக்கேஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் above HP அப்படின்னு சொல்லும்போது ஹரிசாண்டல் பிளேனுக்கு above அல்லது below ரெண்டு தான் வரும். சரியா? HPக்கு above வரலாம், இல்லைன்னா below வரலாம். HPக்கு above எவ்வளோ ஹைட்டு? சரியா? HPக்கு above எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு சொன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த டைமென்ஷன்ஸ் என்னன்னா ஹைட்ஸ்ன்னு மாற்றோம். ஹைட்ஸ் HPக்கு above அல்லது below ஆனாலும் அதை தான் சொல்லுவோம், எல்லாமே ஹெச். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம ஹெச்னு சொல்லுவோம். above HP, below HP அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஹெச்னு மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் VP பார்த்தோம்னா இன் ஃப்ரண்ட் வரும், இல்லைன்னா பிஹைண்ட். சரிதானே? முன்னாடி இல்லைன்னா பின்னாடி. இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம், இதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம்? அதை பின்னு சொல்லுவோம். முன்னாடி எவ்வளோ இருக்கு இல்லாட்டி பின்னாடி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னு தான் நம்ம என்ன செய்வோம்? மார்க் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பின்னு நம்ம மார்க் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்கும்போது, சரிதானே, ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்கும்போது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்ரண்ட் வியூ எங்கே இருக்கும், டாப் வியூ எங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல என்னன்னா இதுக்கு மேலே, அப்படிதானே, XY லைனுக்கு இருக்கா, XY லைனுக்கு மேலே ஃப்ரண்ட் வியூ. இது எப்படி ரொட்டேட் ஆகும்? HP அப்படியே கீழே வரும். இது கீழே வரும், இது மேலே வரும். இப்போ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா ஃப்ரண்ட் வியூ எங்கே இருக்கும், டாப் வியூ எங்கே இருக்கும். அப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து எபோவ் வரும், இது ரொட்டேட் ஆகி கீழே தானே வரும் இந்த குவாட்ரண்ட். அப்போ இது வந்து கீழே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னால் ஹெச் வந்து மேலே இருக்கும், பி கீழே இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து மேபி A dash A. இது வந்து H, இது வந்து B. சரியா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொன்னா above HP and in front of B.
நெக்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து அப்படின்னு சொன்னா எபோவ் ஹெச்பி, அவன் ஃப்ரண்ட் வியூ மேலே இருக்கும். அது என்ன ரொட்டேட் ஆகும்போது மறுபடியும் மேலே தான் போகும். அப்போ டாப் வியூ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். சரியா, டாப் வியூ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ரொட்டேட் பண்ணும்போது இங்கே வந்துடும். அப்போ ரொட்டேட் பண்ண பிறகு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ எங்கே தான் வரும்? மேலே தான் வரும் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன வரும்? ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. ஸோ மேபி V dash B. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா V dash இது V. இந்த டோட்டல் ஹைட் என்ன சொல்லுவோம்னா h. சரியா, அதே மாதிரி ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கு. அப்போ ஃப்ரண்ட் வியூ இங்க வந்துடும். சரியா, ஃபோர்த் குவாட்ரண்ட்னா ஃப்ரண்ட் வியூ இங்க வந்துடும். டாப் வியூ வந்து இங்க ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ரண்ட் வியூ எக்ஸ் ஒய் லைனுக்கு கீழே தான் இருக்கு, இது மேலே இருக்கு. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் வரும்போது சரியா, ஃப்ரண்ட் வியூ வந்து கீழே வரும். ABC. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து கீழே வரும். டாப் வியூ வந்து என்ன வரும்? மேலே வரும். ஃப்ரண்ட் வியூக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்னா h. டாப் வியூக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து V. ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட் வரும். ஃப்ரண்ட் வியூ எங்க வருது? இங்க வரும். டாப் வியூ எங்க வருது? இங்க வரும். ரொட்டேட் பண்ணும்போது மறுபடியும் இதுவும் கீழே வரும். ஆல்ரெடி ஃப்ரண்ட் வியூ கீழே தான் இருக்கு. இதை ரொட்டேட் பண்ணி கீழே வரும்போது டாப் வியூவும் கீழே தான், ரெண்டுமே கீழே. ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லும்போது ரெண்டுமே கீழே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து D dash. ஸோ D வரவுள்ள இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்? வெர்டிக்கல். D dash இது வரவுள்ள தூரத்தை என்ன சொல்லுவோம்னா h. ஸோ 4 குவாட்ரண்டோட ஃபோர் குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் வியூ எப்படி வரும், டாப் வியூ எப்படி வரும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல எல்லாத்துலயும் பாருங்க, ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது above HP. அந்த டைமென்ஷன்ஸ் ஒன்று இதுதான் கொடுப்பாங்க. above or below அப்படின்னு சொன்னாலே h தான். above HP. HP ல இருந்து தந்திருக்க டைமென்ஷன்ஸ் எல்லாமே h. VP ல இருந்து தந்திருக்க டைமென்ஷன்ஸ் எல்லாமே V. அதை ஞாபகம் வச்சிருக்காங்க. சரியா, ஒரு பாயிண்ட். HP ல இருந்து தந்திருக்க டைமென்ஷன்ஸ் எல்லாம், அதாவது HP ல இருந்து வர டைமென்ஷன்ஸ் எல்லாம் h. VP ல இருந்து உள்ள டிஸ்டன்சஸ் எல்லாம் என்னது? V. அதை ஞாபகம் வச்சிருக்காங்க. HP ல இருந்து வர டிஸ்டன்ஸ் ஒண்ணு எபோவா இருக்கும், இல்லைன்னா பிலோவா இருக்கும். VP ல இருந்து வர டிஸ்டன்ஸ் வந்து ஒண்ணு இன்ஃப்ரண்டா இருக்கும், இல்லைன்னா பிஹைண்டா இருக்கும். இன்னொன்னு யோசிப்போம், ஃப்ரண்ட் வியூக்கு எல்லாம் இது வந்து ஏங்கிற ஒரு பாயிண்ட். சரியா, ஏங்கிறது இதுல உள்ள பாயிண்ட், இது பிங்கிறது இங்க உள்ள பாயிண்ட். இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ A dash, டாப் வியூ A. ஸோ இங்க பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ B dash. சரியா, A dash means front view. Front view. So A means top view. Top view. So B dash is the point. இது front view, இது top. our front view. So அதே மாதிரி C point. C point. The C key இது front view, இது top view. So here D is the point. So D dash front view, D வந்து top. இப்போ நமக்கு h னா மார்க் பண்ண தெரியும். above HP, below HP னா அது h. behind BP, in front of BP னா அது வந்து V. So இந்த front view பாருங்க, எல்லா front viewக்கும் உள்ள distance வந்து h. இங்க பாருங்க, front view உள்ள distance h. front view உள்ள distance h. ஓகே, D dash. front view இந்த distance வந்து h. ஃப்ரண்ட் வியூக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து h. டாப் வியூ மார்க் பண்றல, எல்லா டாப் வியூ மார்க் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து p. எல்லா டாப் வியூ மார்க் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து டாப் வியூ எவ்வளவு தூரத்துல இருக்கு xy லைனுக்கு, டாப் வியூ வந்து xy லைனுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத மார்க் பண்றதுல d. அந்த டிஸ்டன்ஸ் வந்து p. சோ இத ஞாபகம் வச்சிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த குவாட்ரண்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்டா, தேர்ட் குவாட்ரண்டா, ஃபோர்த் குவாட்ரண்டா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை கண்டுபிடிக்கணும். எபோவ்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருக்கும், இல்லைன்னா செகண்ட் குவாட்ரண்டா இருக்கும். இன் ஃப்ரண்ட் வந்தாச்சுனாலே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், பிஹைண்ட் வந்தாலே செகண்ட் குவாட்ரண்டா இருக்கும், இல்லைன்னா தேர்ட் குவாட்ரண்டா இருக்கும். ஸோ அதை முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட்.
தந்திரிக்க டைமென்ஷன்ஸை ஹெச் யாது பி யாதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்டா சரியா, ஹெச் யாது பி யாதுன்னு கண்டுபிடிச்சோம். ஹெச்பியிலேருந்து உள்ள டைமென்ஷன்ஸ் எபோவா இருக்கலாம் பிலோவா இருக்கலாம், அந்த வேல்யூ வந்து ஹெச். விபியிலேருந்து உள்ள லென்த் அது வந்து இன்ஃப்ரண்டா இருக்கலாம் இல்லைன்னா பிஹைண்டா இருக்கலாம், அது வந்து பி. அதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும்போது ஃப்ரண்ட் வியூ எபோவ் டாப் வியூ பிலோ, அது ஞாபகம். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும்போது என்னது, ரெண்டுமே மேல. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் தேர்டும் ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட் மேல, இங்க டாப் மேல, இங்க வந்து டாப் கீழே, இங்க வந்து டாப் வந்து மேல, ஜஸ்ட் ரிவர்ஸ். இங்க பாருங்க இது ரிவர்ஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே மேல வரும், இங்க ரெண்டுமே கீழே வரும். ஸோ அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் சரியா. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை ஈஸியாகவே நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ அப்புறமா இதில் வர கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரிய வேண்டிய கொஸ்டின்ஸ், லைன் இஸ் இன் த ஹெச்பி அப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, ஸோ இந்த ஹெச்பி ஆர் இந்த பிபி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாயிண்ட் வந்து ஹெச்பியில இருக்குன்னு சொன்னா சரியா, ஹெச்பியில இருக்குன்னா விபியில எங்க வரும், எக்ஸ்ஒய் லைன்ல வரும். ஹெச்பியில இருக்குன்னு சொன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து எங்க இருக்கும், இந்த பாயிண்ட் ஹரிசாண்டல் பிளேன்ல இருக்குன்னா ஃப்ரண்ட் வியூ எங்க வரும், எக்ஸ்ஒய் லைன்ல வரும். இதே நேரம் இந்த பாயிண்ட் வந்து விபியில இருக்குன்னு சொன்னா, வெர்டிகல் பிளேன்ல இருக்குன்னு சொன்னா டாப் வியூ எங்க வரும், எக்ஸ்ஒய் லைன்ல வரும். அது தெரியும். ஹரிசாண்டல் பிளேன்ல இருந்துச்சுன்னு சொன்னா சரியா, if a point is in the horizontal plane, its front view is in xy line. If a point whether எங்க இருந்தாலும் சரி, எங்க தான் இருந்தாலும் wherever it is there, எங்க இருந்தாலும் HP ல it is contained in HP அப்படின்னு சொன்னா front view வந்து xy line வரும். இது just reverseல if the point is in the VP அப்படின்னு சொன்னா top view சரியா, top view வந்து xy லைன்ல வரும். அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.